வெற்றிமாறன் டைரக்ஷன்ல உருவாக இருந்த வாடிவாசல் படத்துல இருந்து சூர்யா விலக போறதா சொன்னதுனால அவருக்கு பதிலா நடிக்க போற ஆக்டர் பத்தின தகவல் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. வெற்றிமாறன் டைரக்ஷன்ல ஆக்டர் சூர்யா நடிக்கிறதுக்கு கமிட் ஆன படம் தான் வாடிவாசல். சீசு செல்லப்பா எழுதின நாவல தழுவி தான் இந்த படத்தை எடுக்க இருக்காரு வெற்றிமாறன். கடந்த 2020 இந்த படம் பத்தி அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தை கலைப்புலி எஸ் தானு தயாரிக்க இருக்கிறதாவும் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசை அமைக்கிறதாவும் அறிவிப்பு வெளியாகி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பிரம்மாண்ட பட்ஜெட்ல இந்த படத்தை உருவாக்க இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த அனௌன்ஸ் அப்புறம் படத்தை பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல. இதுக்கு காரணம் வெற்றிமாறன் தான். அவரு விடுதலை படத்தோட ஒர்க்ல பிஸியானதுனால அந்த படத்தை முடிக்கிற வரைக்கும் வாடிவாசல் பக்கம் தலைகாட்டல தான் சொல்லணும். இப்போ வரைக்குமே விடுதலை படத்தோட ஒர்க்லாம் முடியாதனால வாடிவாசல் இன்னும் கிடப்புல தான் இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த படத்துக்காக சூர்யா சுமார் 4 வருஷம் வெயிட் பண்ணிருக்காரு. சூர்யாக்கும் அடுத்தடுத்த படங்கள் இருக்கிறதுனால இப்ப வாடிவாசல் படத்துல இருந்து வெளியேற அவரும் முடிவு பண்ணிருக்கிறதா கோலிவுட் வட்டாரத்துல இருந்து தகவல் பரவிட்டு வருது. ரீசெண்டா வெற்றிமாறன் சந்திச்ச சூர்யா இதை பத்தி அவரோட முடிவை சொல்லியிருக்காராம். சூர்யா விலகிறதுக்கு முடிவு பண்ணதுனால அவருக்கு பதிலா வேற ஒரு ஆக்டரை சூஸ் பண்ற ஒர்க்ல டைரக்டர் வெற்றிமாறன் இப்ப இருக்காரு. அந்த வகையில சூர்யா விலகனா அவரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா தனுஷ் தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு வந்த நிலையில இப்போ அதுல ஒரு புது ட்விஸ்ட் வச்சிருக்காரு. சூர்யாக்கு பதிலா ஆக்டர் சூர்யா நடிக்க வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காரா வெற்றிமாறன். விடுதலை படத்துல சூர்யாவோட நடிப்பை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன வெற்றிமாறன் வாடிவாசல்லையும் நடிக்க வைக்க முடிவு பண்ணிருக்காரு. வணங்கான் படத்தை தொடர்ந்து வாடிவாசல் படத்துல இருந்து சூர்யா விலக முடிவெடுத்திருக்கிற தகவல் தான் இப்போ கோலிவுட்ல ஹாட் டாபிக்கா இருக்கு. சோ மக்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.